ஓட்டுநர்கள் மற்றும் அவரோடு ரோட்டில் பயணிப்பவர்கள். ஒரு லாரி ஒரு ஸ்பீடில் வருது, ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா பைக்கு, கார்ஸ்லாம் சைடு வாங்கிட்டு உடனே முன்னாடி போய் பிரேக் அடிக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய வெயிட் ஏற்றிட்டு வர அந்த வாகனம் பிரேக் அடித்தாலுமே அந்த வெயிட்டுக்கான அந்த உந்துதல் இருக்கும், கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் வரும். அதனால் லாரி கனரக வாகனங்களை சைடு வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் வாங்க. வண்டி ஒட்டி இழுக்கிறது, பக்கத்தில் வந்து பிரேக் அடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். கனரக வாகனம் லாரி ஓட்டுநர்களுடைய அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. லாரி பொறுத்த வரைக்கும் பிரேக் அடித்தா உடனே அங்கேயே நிற்காது. ஒரு சீரான வேகத்தில் ஒரு சீரான இடத்துல இயக்கணும். ஒரு பிரேக் அடித்து திரும்ப அந்த வண்டி மூவ் பண்ணி அந்த பழைய ஸ்பீடு கொண்டு வரணுன்னா ஃபியூல் ப்ளஸ் எனர்ஜி ரெண்டும் வேஸ்ட். அதனால் லாரி, பஸ் இந்த மாதிரி பெரிய வாகனங்கள் வரும்போது இந்த கார், பைக் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் சைடு வாங்கினா கொஞ்சம் தூரமாக போய் உள்ளே வாங்க. பிரேக் அடிக்கணும்னா அதை கணக்கு பண்ணி அடிங்க, பக்கத்துலேயோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது எங்களுக்கான பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு, பயணிகள் அங்கே யதார்த்தமாக இருக்கிற அவங்களுக்கும் பாதிப்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனை சந்திப்போம்.